அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் நம்ம 8th ஜியாகிரஃபியில் தொழிலகங்கள் அண்டு 8th ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இந்த பாடங்கள்லேருந்து ஒரு 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கேள்விகளுக்குள்ளே போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்க. தவறான இணையை காண்க. முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள் கச்சா பருத்தி உற்பத்தி, இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் நூற்பாலைகள், மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தகம், நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் போக்குவரத்து. இதில் எந்த இணை தவறானது? முதன்மை இல்லைனா முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாங்களா? முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டு கச்சா பருத்தி உற்பத்தி அப்படிங்கிறது மிகச்சரி. அடுத்து இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அதற்கான எடுத்துக்காட்டு நூற்பாலைகள் மிகச்சரி. மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து. இங்கே வர்த்தகம் மட்டும் கொடுத்துருக்கனால இது சரி. ஆனால் நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் போக்குவரத்து வராது. இது வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளில் போயிடும். நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர், வங்கித்துறை. ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதற்கு எடுத்துக்காட்டு நீதித்துறை. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தவறான இணை எதுன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? பின்வரும் கூற்றுகளை கவனி. தற்பொழுது சேவைத்துறையானது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 53% பங்களிப்பினை அளிக்கிறது. எந்தெந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? தற்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய துறைகளில் இருக்கக்கூடிய துறைகளில் மிகப்பெரிய துறை சேவைத்துறை தான். அந்த சேவைத்துறை இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒரு முக்கியமான முதுகெலும்பாக உள்ளது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த ஜிடிபியில் 53% பங்களிப்பை சேவைத்துறை தான் அளிக்கிறது. சரிங்களா? அப்போ இரண்டு கூற்றுக்களும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மூன்றாவது கொஷின். தொழிற்சாலைகள், வணிகம், கல்வி மற்றும் அரசாங்கங்களின் உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் நிர்வாகிகளை கொண்ட பொருளாதார செயல்பாடுகள் என் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தலாமா? மூன்றாவது கேள்விக்கு தொழிற்சாலைகள், வணிகம், கல்வி மற்றும் அரசாங்கங்களின் உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் நிர்வாகிகளை கொண்ட பொருளாதார செயல்பாடுகள் ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளில் இருக்கு. சரிங்களா? ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளில் இருக்கு. அடுத்து நான்காவது கேள்வி. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், பொதுத்துறை தொழிலகங்கள், கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள், வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். தொழிலகங்களின் வகைப்பாடு அப்படின்ற பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு, கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு, வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு. சரிங்களா? ஆனால் பொதுத்துறை தொழிலகங்கள் கிடையாது. இதுதான் ஆப்ஷன் பி தான் பொருத்தமற்றது. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள், அடுத்து வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். சரிங்களா? இன்னொன்றுக்கு கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு. பொதுத்துறை தொழிலகங்கள் கிடையாது, கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள். ஐந்தாவது கேள்வி. கூட்டுத்துறை தொழிலகங்களுக்கான
உதாரணத்தை தேர்வு செய்க. கூட்டுறவுத்துறை கிடையாதுங்க, கூட்டுத்துறை. ஆன்சர் பார்த்துடலாமா? கூட்டுத்துறை தொழிலகங்களுக்கான உதாரணம் இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம் தான். சரிங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்க, உடைமையாளர்களுடைய அடிப்படையில், சரிங்களா, உடைமையாளர்களுடைய அடிப்படையில் தொழிலகங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, தனியார் துறை தொழிலகங்கள் பிரைவேட் செக்டார், அடுத்து பொதுத்துறை தொழிலகங்கள் பப்ளிக் செக்டார், அடுத்து கூட்டுத்துறை தொழிலகங்கள் ஜாயிண்ட் செக்டார், அடுத்து கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி உடைமையாளர்கள் அடிப்படையில் இந்த நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை தொழிலகங்களை பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ ரிலையன்ஸ் இது எல்லாமே பிரைவேட். பாரத் மிகுமின் நிறுவனம் பெல் இருக்கு இல்லையா திருச்சியில், அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம், அப்புறம் செயல் இருக்கு இல்லையா இந்திய இரும்பு எஃகு ஆணையம், இது எல்லாமே ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். அடுத்த 6வது கேள்வி, ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் தொழிலகங்களுக்கான டேஷ் தொழிலகங்களுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனியார் துறைக்கு வருமா, பொதுத்துறைக்கு வருமா, கூட்டுத்துறைக்கு வருமா, கூட்டுறவுத்துறைக்கு வருமா? ஆனந்த் பால் ஒன்றியம் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது மத்திய அரசால் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான். 6வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா? ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் ஒரு கூட்டுறவுத்துறை தொழிலகங்களுக்கான எடுத்துக்காட்டு. கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு வேறு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் ஸ்கை டேக்கிங் நிறுவனம், அப்புறம் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம், மகாநகர் வாயு நிறுவனம், அப்புறம் மாருதி உத்யோக், இது எல்லாமே என்னது ஒரு கூட்டுத்துறை நிறுவனம், ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 7th கொஸ்டின், பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொதுத்துறை தொழிலகங்கள், தனியார் துறை தொழிலகங்கள், கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள், கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள், இதில் எது பொருத்தமற்றது? சாரி, இப்போதான் சொன்னேன். எல்லா இவருக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷனை கவனிங்க. பொதுத்துறை தொழிலகங்கள், தனியார் துறை தொழிலகங்கள், கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள், கூட்டுறவு தொழிலகங்கள். இப்போ இந்த தொழிலகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதற்கு முந்தின பார்த்தோம், உடைமையாளர் அடிப்படையில் எனது பொதுத்துறை தொழிலகங்கள், தனியார் துறை தொழிலகங்கள், கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள், அப்புறம் கூட்டுத்துறை தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் இதில் வராது. சரிங்களா? கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் வேறு அடிப்படையில் போயிடும். அடுத்து 8வது கேள்வி, கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் தொழிலகங்களுடைய வகைப்பாட்டில் போய் சேர்ந்துடும். சரிங்களா? 8வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், தாவர எண்ணெய் உற்பத்தி, கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள், காகித உற்பத்தி, கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள், மீன் எண்ணெய் உற்பத்தி அலகுகள், சிறிய அளவிலான தொழிலகங்கள், நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள். இதில் எந்த இணை தவறான இணை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாங்களா? வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் தாவர எண்ணெய் உற்பத்தி, கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் காகித உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வராது. அது என்ன அப்படின்னா காகிதம்லாம் நம்ம எதிலும் தயாரிக்கிறோம், மரங்கள் இருந்து. அப்போ வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் தான் காகித உற்பத்தி வரும். ஆப்ஷன் பி தான் தவறான இணை. கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு கனிமங்கள் எடுக்கிறோம் இல்லையா, இரும்பு, சிமெண்ட் தொழிற்சாலை, இது எல்லாமே என்னது கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள். மற்றது கரெக்ட். கடல் வளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு மீன் எண்ணெய் உற்பத்தி அலகுகள், சிறிய அளவிலான தொழிலகங்கள் வீட்டில் நெசவு செய்கிறது, வீட்டு உபயோக பொருட்கள் செய்கிறது எல்லாமே வரும். 9வது கேள்வி, சரியான இணையை காண்க.
9வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா? வெண்கலம். வெண்கலம் வந்து வங்காளத்திலையா? கிடையாது. வெண்கலம் வந்து எங்கே அப்படின்னா, வெண்கலம் வந்து சௌராஷ்டிரா. வெண்கலம் வந்து சௌராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது. அதே போல் தகர தொழிற்சாலைகள் வந்து வங்காளத்தில் இருக்குது. சரிங்களா? மஸ்லின் ஆடைகள் வந்து டாக்காவில் தான் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போதே சொல்லுவாங்க, டாக்காவின் மஸ்லின் ஆடைகள் 2000 வருஷம், அதாவது கிமு 2000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறையில் கூட மம்மிக்கள் வந்து மிகச்சிறந்த தரம் வாய்ந்த மஸ்லின், இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதான். அதாவது இந்த மஸ்லின் துணி எப்படிப்பட்டது, எவ்வளோ மென்மையானது பார்த்தீங்கன்னா, 50 மீட்டர் அளவு கொண்ட ஒரு மெல்லிய மஸ்லின் துணியை ஒரு சிறிய தீப்பெட்டிக்குள்ளே வந்து நம்ம அடைக்கிடலாமா, அந்த அளவுக்கு மென்மையானதானா இந்த மஸ்லின் துணிகள். சரிங்களா? அப்போ டாக்காவினுடைய மஸ்லின் துணி அப்படிங்கிறது தான் மிக சரியானது. ஓகே, அடுத்து 10வது கேள்வி. இந்தியாவில் டேஸ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்களின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. பிரிட்டிஷ் அரசாங்கமா, கிழக்கிந்திய கம்பெனியா, ஆங்கிலேயரா, ஐரோப்பியரா? பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா? இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்களின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. சரிங்களா? 11வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் நவீன தொழில்துறையின் வளர்ச்சியுடன் தொடர்புடையவற்றில் தவறானதை காண்க. சணல், பருத்தி, எஃகு, நிலக்கரி சுரங்க தொழில். நவீன தொழில்துறையின் வளர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்னது? சணல் ஆலை தொடங்கினாங்க, பருத்தி ஆலை தொடங்கினாங்க, எஃகு நிறுவனம் தொடங்கினாங்க. சரிங்களா? ஆனால் நிலக்கரி சுரங்க தொழில் வந்து அதில் வராது. நவீன தொழில்துறை வளர்ச்சியில் தொடர்பு அற்றது வந்து எது அப்படின்னா நிலக்கரி சுரங்க தொழில் அப்படிங்கிறது தான் மிகச் சரியானது. சரிங்களா? சரி, நம்ம 12வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கவனி. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது. 2வது, காப்பி தோட்டம் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக மாறியது. 3வது, முக்கிய தோட்ட தொழில் கரும்பு தொழிற்சாலை. இதில் எந்த கூற்றுக்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. சணல் தொழிற்சாலை வந்து என்னது? ஹூக்ளி ஆற்றங்கரை இருக்குதுங்களா? ஹூக்ளி ஆற்றங்கரையில் 1855 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை வந்து துவங்கப்பட்டது. எப்போ? 1855. 54 வந்து பம்பாயில் வந்து என்னது? பருத்தி ஆலை தொடங்கியிருப்பாங்க. அதையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ 12வது கேள்விக்கு ஆன்சருக்கு வந்துடுவோம். தேயிலை தோட்டம் வந்து கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கிய தொழிலாக இருந்தது அப்படிங்கிறது மிகச்சரி. அதே போல் காபி தோட்டம் வந்து தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது அப்படிங்கிறதும் கரெக்டு. 3வது முக்கிய தோட்ட தொழில் வந்து கரும்பு தொழிற்சாலை கிடையாது. இதுதான் வந்து தவறு. 1, 2 சரி. 3வது முக்கிய தோட்ட தொழில் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சணல் தொழிற்சாலை தான் 3வது முக்கிய தோட்ட தொழிலாக இருந்தது. 13வது கேள்வி. இந்தியாவில் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு. பதிமூணாவது ஆன்சர் பார்த்துடலாமா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் பருத்தி நூற்பாலை தொடங்கினாங்க இல்லையா, அதே வருஷத்தில் தான் வந்து என்னது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட
வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு வந்து தொடங்கப்பட்டது 1854. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1870 இருக்கு பார்த்தீங்களா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காகித ஆலை வந்து கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல 1870ஆம் ஆண்டு காகித ஆலை தொடங்கப்பட்டது. எங்க? மேற்கு வங்காளம், கல்கத்தாவுக்கு பக்கத்தில். சரிங்களா? பதினான்காவது கேள்வி, டேஷ் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை சுமார் 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைத்தது. ஒரு 2021-22 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய், முக்கியமான ஐரோப்பாவுக்கு இந்தியாவுக்குமான ஒரு முக்கியமான போக்குவரத்து கால்வாயில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கொஞ்சம் இதாச்சு. ஞாபகம் இருக்குங்களா? சூயஸ் கால்வாய். சரிங்களா? சூயஸ் கால்வாய் வந்து திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்குமான தூரம் வந்து சுமார் 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைந்தது. சரிங்களா? 1861 வந்து பார்த்தீங்கன்னா 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வேயினுடைய நீளம் 1914 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளவு? 55,773 கிலோமீட்டராக அதிகரிக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து சூயஸ் கால்வாய் வந்து திறக்கப்படுது. அதனால் வந்து ஐரோப்பாவுக்கு இந்தியாவுக்கு போன தூரம் வந்து குறைக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து எனது இந்தியாவின் தொழில்மயமாக்கலுக்கு மேலும் உதவிகரமாக இருந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தினுடைய விளைவாக பருத்தி ஆலைகள் வந்து உருவாகுது. சுதேசி பொருட்களை பயன்படுத்தணுன்ட்டு எவ்வளவு? 194 இருந்து 273ஆக பருத்தி ஆலைகள் உயருது. சணல் ஆலைகள் வந்து 36 இருந்து 64ஆக அதிகரிக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம 15வது கேள்வி பார்ப்போம். கூற்று 1948ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தினால் அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியாக பங்களிப்பினை வெளிப்படுத்துகிறது. காரணம், இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராக அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வரையறுத்தது. பதினைந்தாவது கேள்வி ஆன்சர் பார்க்கலாமா? 1948 முதல் தொழில் கொள்கை தீர்மானம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அரசாங்கம் வந்து தொழில்துறையில் நேரடியான பங்களிப்பினை வெளிப்படுத்துகிறது. இது வந்து மிகச்சரி. காரணம் வந்து இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கை வந்து வரையறுக்கிறது. அப்போ இதுவும் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து என்னது? கூற்றிற்கானது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கேள்வி, பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சிக்கு பங்களித்த காரணிகளில் சரியானதை தேர்வு செய்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் நகர்ப்புற மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு வந்துட்டோம். பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களுடைய வீழ்ச்சிக்கு பங்களித்த காரணிகளில் சரியானது. ஆன்சர் பார்த்துடலாமா? 1853 வந்து இந்தியாவில் வந்து என்னது ரயில் பாதைகள் அறிமுகமானது. அதுதான் வந்து பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களுடைய வீழ்ச்சிக்கு பங்களித்த காரணிகளில் வந்து மிக முக்கியமானது. சரிங்களா? இது ரயில்வே அறிமுகமானதுதான். பதினேழாவது கேள்வி, ஆங்கிலேயரின் நகர்ப்புற கட்டமைப்பில் கூர்க்கர்களுடன் நடைபெற்ற போரின் போது நிறுவப்பட்ட மலை வாழிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க.
இன்னுமே கூட இந்தியன் ஆர்மியில் கூர்க்க படைப்பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு இருக்குது. நம்ம ஊரில் ராத்திரி பாதுகாப்பில் அந்த கூர்காஸ்ன்னு சொல்லி வருவாங்க இல்லையா, அந்த இந்தியன் ஆர்மியில் அவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? 18வது கேள்விக்கு வந்து என்னது, ஆங்கிலேயருடைய நகர்ப்புற கட்டமைப்பில் கூர்க்க போர் பார்த்தீங்களா, அதில் வந்து கூர்க்க போர் 2 என்னமோ நடந்திருக்கும். முதல் கூர்க்க போர், 2ஆம் கூர்க்க போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்க்க போரில் வந்து அதன் போது நிறுவப்பட்ட ஒரு மலை வாழிடம் தான் என்னது, சிம்லா. ஓகே. 18வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை கவனி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் 1919, மாகாணங்களில் சுயாட்சி 1935, உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் 1935ஆம் ஆண்டு அரசு சட்டம். இதில் இருந்து எது சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு தெரியும் ஆன்சர் பார்த்துலாமா? 1, 2 வந்து கரெக்டு. சரிங்களா, இது வந்து கன்ஃபார்மாக தெரியும். 1, 2 கரெக்டு. இரட்டை ஆட்சி வந்து 19, மாகாணங்கள் சுயாட்சி வந்து 35. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தீர்மானம் வந்து எப்போ, ரிப்பன் பிரபு வரும்பொழுது 1882 ரிப்பன் பிரபுனுடைய தீர்மானம், இந்திய அரசு சட்டம் கிடையாது. அப்போ 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 19வது கேள்வி, சந்திரகிரி அரசரின் பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி அவர்களால் மதராஸ் பட்டினம் மானிய நிலமாக யாரிடம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பத்தொன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து சந்திரகிரி, அந்த சந்திரகிரியோட மன்னருடைய பிரதிநிதியாக இருந்த தமர்லா வெங்கடபதி அவர்களால் தான் வந்து மதராசப்பட்டினம் வந்து ஒரு மானிய நிலமாக பிரான்சிஸ் டே அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. சரிங்களா, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3ஆம் கட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி அப்படின்றதுலாம் வரும். கிட்டத்தட்ட 1645 தான் ஸ்ரீரங்கராயப்பட்டினம் அப்படின்ற ஒரு புதிய மாநிலத்தை வந்து வழங்கியிருப்பார். சரிங்களா, தெளிவாக சொல்கிறேன். தமர்லா, சரிங்களா, தமர்லா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு வந்து மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கியிருப்பார். இவர் தான் வந்து சந்திரகிரியின் அரசரான வெங்கடபதி ராயலுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருப்பார். சரிங்களா, அப்போ சந்திரகிரி அரசர் யார், வெங்கடபதி ராயலு. அந்த வெங்கடபதியை தொடர்ந்து 1642 ஸ்ரீரங்கராயலு வந்து பதவிக்கு வந்திருப்பார். ஸ்ரீரங்கராயலு அப்படிங்கிற அரசர் வந்து பதவிக்கு வந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஆங்கிலேயருக்கு வந்து 1645 ஸ்ரீரங்கராயப்பட்டினம் அப்படின்ற ஒரு புதிய மாநிலத்தை வந்து வழங்கியிருப்பார். வெங்கடபதி அவரது தந்தையான சென்னப்ப நாயக்கர், சரிங்களா, வெங்கடபதியோட அப்பா வந்தது சென்னப்ப நாயக்கர். அவருடைய பெயருடைய நினைவாகத்தான் அந்த மதராசப்பட்டினத்துக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து சென்னை பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைத்து இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுருக்கோம். சரிங்களா, அடுத்தது 20வது கேள்வி, மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், பாலிட்டியில் நம்ம பார்த்துருப்போம். மதராஸ் மாநிலம் வந்து 1969 வந்து என்னது, சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் ஜனவரி 14 அன்றைக்கு. இன்னும் ஒரு 5 கேள்விகள் இருக்குது, ஏன்னா 3 பாடம் இல்லையா, அதனால் அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். 21வது கேள்வி கவனிங்க. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. டல்ஹௌசி சதுக்கம், புனித ஜார்ஜ் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை, கல்கத்தா நகரம் 1690. இதில் வந்து எது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இருபத்தொன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா?
21வது கேள்விக்கு ஆன்சர் வந்து டல்ஹௌசி சதுக்கம், புனித வில்லியம் கோட்டை, கல்கத்தா நகரம். இது எல்லாமே வந்து எனது மேற்கு வங்காள மாநிலத்தை சார்ந்தது. சரிங்களா. ஆங்கிலேய வணிகர்கள் வந்து சுதானுதி அப்படின்ற இடத்துல 1690ஆம் ஆண்டு ஒரு குடியேற்றத்தை வந்து நிறுவுவாங்க. சரிங்களா. சுதநிதி எழுதுறேன் பாருங்க. சுதனூதி அப்படிங்கிற இடத்துல வந்து 1690 வந்து ஒரு குடியேற்றத்தை நிறுவினாங்க. அவங்க வந்து அந்த சுதானுதி, கல்கத்தா மற்றும் கோவிந்தபூர் மீது வந்து ஜமீன்தாரி உரிமைகளை வந்து எப்போ வாங்குறாங்கன்னா 1698 வந்து வாங்குறாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் வந்து கல்கத்தாவில் வந்து கட்டின கோட்டை, நம்ம சென்னையில் வந்து ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருப்பாங்க. சரிங்களா. அங்கே கல்கத்தாவில் வந்து புனித வில்லியம் கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா. அதற்கப்புறம் தான் கல்கத்தா மாகாணமாக மாறினதுக்கப்புறம் அதன் அலுவல்கள் எல்லாமே நிர்வகிக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் ஆளுநர் குழு வந்து இருந்துச்சு. சரிங்களா. அப்போ இதில் வந்து பொருத்தமற்றது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை, இது வந்து சென்னையில் இருக்குது. இந்த டல்ஹௌசி சதுக்கம் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு விஷயம், டல்ஹௌசி சதுக்கமும் கல்கத்தாவில் தான் இருக்குது. சரிங்களா. மற்ற எல்லாமே வங்காள மாகாணத்துடன் தொடர்புடையது. ஜார்ஜ் கோட்டை மட்டும்தான் வந்து என்னது பொருத்தமற்றது. 22வது கேள்வி, இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் 1688 டேஷ் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது. டேஷில் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது அப்படின்றது தான் கரெக்டாக இருந்திருக்கும். எந்த மாகாணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆயிரத்தி 1688 நகராட்சி உருவாக்கப்பட்டது எங்க? சென்னை தான் முதல் நகராட்சி. நம்ம நகராட்சி அந்த லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா. அடுத்து 23வது கேள்வி, இந்தியாவில் தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்படும் காலகட்டம் எது? தொழில்துறையின் மீட்பு காலம், இந்தியாவுடைய தொழில்துறை மீட்பு காலம். இருபத்தி 23வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? இந்தியாவினுடைய தொழில்துறையினுடைய மீட்பு காலமாக கருதப்படும் காலகட்டம் 1980 முதல் 1991. இந்த காலகட்டங்கள் தான் இந்தியாவின் தொழில்துறையினுடைய மீட்பு காலகட்டமாக நம்ம கருதுகிறோம். அடுத்து 24வது கேள்வி, இந்தியாவில் டேஸ் ஆலை நிறுவியதுடன் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு தொடங்கப்பட்டது. பம்பாய் பருத்தி நூற்பாலையா, ஹூக்லி சணல் தொழிற்சாலையா, பாலிகஞ்ச் காகித ஆலையா, இல்லை குல்டி எஃகு ஆலையா? ஆன்சர் பார்த்துடலாமா? இந்தியாவில் வந்து பம்பாய் பருத்தி நூற்பாலை நிறுவியதுடன் தான் வந்து என்னது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு தொடங்கப்பட்டது. எப்போ? 1854. சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து லாஸ்ட் கொஷின், பொருத்தமற்றதை தேர்வு செய்க. போக்குவரத்து, பள்ளி, வீட்டு வசதி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். அந்த நம்ம பொருளாதார நிலைகள் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து பொருத்தி பார்த்து ஆன்சர் எடுக்கணும். பார்த்துடலாமா? இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டதற்கு வந்து பிரான்சிஸ் டே மற்றும் கோஹன் அப்படிங்கிற 2 பேர் தான் வந்து பொறுப்பானவங்க. சரிங்களா. அந்த சென்னை ஜார்ஜ் கோட்டை வந்து 1774 வரைக்கும் 1774 இது வரைக்கும் என்னது ஆங்கிலேயருடைய முதன்மை குடியிருப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வங்காளத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ பொருத்தமற்றது பார்ப்போமா? அதாவது ஆப்ஷன் ஏபிசி இருக்கு பார்த்தீங்களா, போக்குவரத்து, பள்ளி, வீட்டு வசதி, இது எல்லாமே வந்து முதல்நிலை பொருளாதார செயல்பாடுகளில் வரக்கூடியது. சரிங்களா. தொலைக்காட்சி இருக்கு பார்த்தீங்களா, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வந்து 4ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகளில் வரக்கூடியது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பொருத்தமற்ற விடை.
ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாம் வந்து நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.